நம்ம இன்றைக்கி கோல்டில் இருக்க ஒரு யூனிட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர் அப்படிங்கிறது எதை குறிக்குது கோல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ். அதுதான் நமக்கு ஜிஆர் அப்படிங்கிறத நமக்கு குறிக்குது. ஸோ இதில் வெறும் ஜி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா கிராம் அப்படின்னு சொல்லுவோம், இது நமக்கு தெரியும். அதே மாதிரி எம்ஜி அப்படிங்கிறது நம்ம மில்லி கிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. அதே மாதிரி எம்சிஜி அப்படிங்கிறத நம்ம மைக்ரோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைக்ரோகிராம்னா நமக்கு மில்லிகிராமை விட சின்னது, ஓகேவா. மைக்ரோகிராம்ங்கிறது நமக்கு மில்லிகிராமை விட சின்னது, ஓகேவா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கிரைன் அப்படிங்கிறது எத்தனை யூனிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கிரைன் அப்படிங்கிறது நமக்கு 64.79891 மில்லிகிராம். ஸோ 64.79891 மில்லிகிராம் சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு கிரைன்னு சொல்லுவோம், ஓகேவா. இது அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லிக்கலாம், நம்ம 64.8ன்னு நம்ம சொல்லிக்கலாம். 64 mgன்னு நம்ம 4.8 mgன்னு சொல்லிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி 1 கிராமுக்கு இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 கிராமுக்கு 1000 mg, ஓகேவா. 1000 mg சேர்ந்தால் தான் ஒரு கிராம். அதே மாதிரி 1 mgக்கு 1000 mcg. ஸோ மைக்ரோகிராம் 1000 சேர்ந்தால் தான் ஒரு mgயே நமக்கு வரும், ஓகே. ஸோ இதுதான் இதனுடைய யூனிட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.